இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அலைன் விட்ஜெட்ஸ் பத்தி. அலைன் விட்ஜெட்ஸ்னா என்னன்னா, ஆ சிம்பிளா சொன்னோம்னா, ஒரு ஹைட்டையும், விட்த்தையும் ஃபேக்டரைஸ் பண்றதுன்னு அர்த்தம். நீங்க குடுத்தாலும் அத மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு எங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பிளேஸ் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து அலைன். இது என்னன்னா வந்து ஒரு ஒரு சைல்டு இட்செல்ஃப் உள்ளேயே வந்து நீங்க வந்து சைஸையே வந்து பேஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்ட்ரக்சரா எங்க உங்களுக்கு அலைன் பண்ணிக்கலாம் உங்க கண்டெய்னர்ன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸா வந்து இந்த அலைன்ல பார்க்கலாம். பேசிக்கலா இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, சைல்டுன்னு இருக்கும், அலைன்மென்ட் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஹைட் ஃபேக்டர் இருக்கு. இன்னொன்னு வந்து விட்த் ஃபேக்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் ரன் டைம்க்குள்ள எத்தன வாட்டி வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம வைட் மெயின் குடுக்கலாம். ஸோ வைட் வைட் மெயின். இந்த வைட் மெயின்ல நம்ம என்ன பண்ணலாம், ரன் ஆப்ன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு குடுக்குறேன். மீன் ரன் ஆப் அப்படின்னு நான் சொல்லிட்டு குடுக்குறேன். இந்த ரன் ஆப்க்குள்ள ஒரு மெட்டீரியலை நான் வந்து பிளேஸ் பண்றேன். ஸோ மெட்டீரியலை வந்து நான் பிளேஸ் பண்ண மெட்டீரியல் ஆப் வந்து குடுக்குறேன். இந்த மெட்டீரியல் ஆப்க்குள்ள நான் இப்ப என்ன குடுக்க போறேன்னா, ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். இந்த ஹோம்ல எப்பயுமே வந்து நம்ம சாக் ஃபோல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சாக் ஃபோல் வந்து நான் சொல்றேன். ஸோ ஹோம் சாக் ஃபோல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம இந்த ஆப் பாருக்கான ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ ஆப் பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இந்த ஆப் பார்ல வந்து இந்த ஆப் வந்து நான் கேப்ஸ்ல கொடுக்குறேன். ஆப் பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இந்த ஆப் பார் கீழே என்ன கொடுக்குறேன்னா, ஒரு டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஷோ அப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இது வந்து டைட்டிலா இருக்கணும். இந்த டைட்டில்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து எனக்கு இருக்கணும். அந்த டெக்ஸ்ட் எனக்கு என்னவா இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாம்பிள் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இது வரையும் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இப்போ ஆப் பார் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஆப் பார்க்குள்ள எனக்கு ஒரு பாடி வந்து நான் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த பாடியில என்ன இருக்கணும், அலைன் கான்செப்ட் படி எனக்கு அலைனா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அலைன். ஸோ இது இருக்கு. இப்போ இதுல என்ன குடுக்குன்னா, இப்ப எனக்கு இந்த அலைன்ல ஒரு சைல்டு வந்து குடுக்க போறேன். இந்த சைல்டு என்ன இருக்குன்னா, இது ஒரு கண்டெய்னரா எனக்கு ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இது ஒரு கண்டெய்னரா எனக்கு ஆக்ட் ஆகணும். இந்த கண்டெய்னர் என்ன பண்ணும், ஒரு கலர் இருக்கணும். சும்மா கண்டெய்னர்ன்னு குடுத்தா ஒயிட் கலர் இல்லன்னா வேற கலர்ல இருக்கும். ஸோ இதுல ஒரு கலர் எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இந்த கலர் எப்படி இருக்கணும்னா, ம் எந்த கலர் குடுக்கலாம்? கலர் வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். ப்ளூ கலர்ல எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இது வந்து ஒரு கான்செப்ட் படி ஓகே ஒரு கண்டெய்னர் குடுத்துட்டீங்க. கண்டெய்னர் குடுத்தா ஹைட் இருக்கணும், விட்த் இருக்கணும்ல. அதுக்காக நான் என்ன குடுக்குறேன்னா, ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த ஹைட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90 அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளேஸ் பண்றேன். 90. நெக்ஸ்ட் வந்து விட்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ வித் அப்படின்னு. இந்த வித் எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 100 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். 100, 200 இல்ல 110 அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டம் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது வரையும் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இத ரன் பண்ணலாம். ஃபார்மேட் பண்ணிட்டு. ஸோ என்ன ஆகுது பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. அலைன். ஸோ ரன் ஆகணும். ரன் ஆன பிறகும் இப்ப நம்ம குடுத்த மாரி 100ம் 90 ஹைட்லயும் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கண்டெய்னர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. இதுதான் இந்த கண்டெய்னர். இப்போ வந்து நான் இங்க வந்து நடுவுல சென்டர்ல சும்மா ஏதோ சென்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இப்போ நீங்க இந்த பொசிஷன் கூட மாத்திக்கலாம். எப்படி இந்த பொசிஷன் மாத்தலாம்? இந்த பாடி கீழ வந்து அலைன்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எங்க அலைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த அலைன்மென்ட் கீழ நான் அலைன்மென்ட் அப்படின்னு குடுக்குறேன். இந்த அலைன்மென்ட்ல வந்து இப்ப டாட்ன்னு வச்சீங்கன்னா, இங்க நெறைய அலைன்மென்ட் இருக்கு. பாட்டம், சென்டர், பாட்டம் லெஃப்ட், பாட்டம் ரைட், சென்டர், சென்டர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. இப்ப இப்ப நான் வந்து சென்டர் லெஃப்ட் சைடு எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். சென்டர் லெஃப்ட் குடுத்துட்டு, இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா,
உங்களோட பாடி வந்து சென்டர் லிஃப்ட் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இங்க பாருங்க சென்டர் லெஃப்ட்ல வந்துச்சு. ஸோ இது மாரி நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஆ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ டாப் ரைட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ குடுக்குற. இப்போ குடுத்துட்டு ரன் குடுத்தீங்கன்னா ரன் குடுத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ரைட்ல வந்திருக்கீங்க பாருங்க. டாப் மோஸ்ட் ரைட்ல வந்திருக்கு. சரி ஓகே. எனக்கு வந்து இந்த மாரி இருந்தாலும், எனக்கு வந்து ஆ அவுட்புட் வந்து ஒரு சர்டைன் டைப்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு 2 கான்செப்ட் மாரி யூஸ் பண்ண போறோம். இந்த அலைன்மென்ட் இருக்குல்ல, இந்த அலைன்மென்ட்ல இருக்க இந்த ரைட் இதெல்லாம் எடுத்துட்டு, இங்க நான் வந்து சில சில அ நம்பர்ஸ் வந்து குடுக்க போறேன். ஸோ எக்ஸாம்பிள் 0.1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து ஹைட்க்கு குடுக்குறேன். 0.0.3ன்னு சொல்லிட்டு ஒரு பிரெட்த்க்கு குடுக்குறேன். இப்போ பண்ணிட்டு நீங்க வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ இந்த மாரி இது என்ன ஃபேக்டர்னா, ஹைட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா விட்த் ஃபேக்டர். இந்த இது வந்து மல்டிப்ளை ஆயி உங்களுக்கு வந்து ஷோ அப் எங்க வந்து ஆகணும். இப்ப இது போல மல்டிப்ளை ஆயி விட்த் கூட எங்க வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து இது வந்து 5 ஐ மீன் 2 அப்படின்னு சொல்லி குடுக்குறீங்க. இத என்ன பண்றீங்க? இத சும்மா 5 அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். அவுட்புட் வருதா பார்க்கலாம். ஸோ அவுட்புட் வரல. பிகாஸ் நம்ம வந்து அ இது அலைன்மென்ட் தாண்டி போயிருக்கோம். ஸோ இந்த மாரி பாயிண்ட் மூலியமா வச்சு நம்மளுக்கு அவுட்புட் வேணும்னா, இப்பயும் அவுட்புட் வரும். இப்ப 0.4 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து 0.2ன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.2 அப்படின்னு வச்சுட்டு, இப்ப நான் இத ரன் பண்ணி பார்க்குறேன். இப்ப வந்து உங்களுக்கு வந்திருக்கு பாரு அவுட்புட் கீழ. ஸோ வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்கும். நம்ம இங்க போற ஹைட், வெய்த் வச்சு தான் வந்து இது வந்து அலைன் வந்து மல்டிப்ளை ஆயி உங்களுக்கு வந்து ஷோ அப் ஆகும். இல்லைன்னா வந்து அதுக்கு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஆ பார்ட் வந்து உங்களுக்கு இல்லைன்னா, இந்த இந்த இதுக்குள்ள இருக்கிற கண்டெய்னர் பார்ட் வந்து பத்தலைன்னா, அது வந்து ஷோ அப் ஆகாது. ஸோ இதுதான் வந்து அலைன் சொல்லுவோம். அலைன் கான்செப்ட்ல 2 தான் இருக்கு. ஹைட் ஃபேக்டர், வெய்த் ஃபேக்டர் இருக்கும். இது வந்து நெறைய கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.